Hi friends, இது நம்மளோட sam&sadhu cooking. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கற்றாழைப்பூ பொரியல். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்தாழைப்பூவையும் போட்டு வதக்கிக்கலாங்க. கத்தாழைப்பூ வந்து ஒரு டைம் தண்ணியில் அலசி எடுத்து வச்சிங்கன்னா போதும். இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொரியலுக்கு அதிக அளவில் தண்ணி தேவைப்படாதுங்க. சும்மா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து மட்டும் விட்டிங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பூ வந்து நல்லா வதங்கி இருக்குதுங்க. இந்த கத்தாழைப்பூ பொரியல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. இப்போது நம்ம பூக்கு தேவையான தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கற்றாழை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கசப்புத்தன்மையுடையதாக இருக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாங்க. சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பூ கிடைச்சிச்சின்னா மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட கற்றாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.